குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம 11ஆம் அதிபதி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு பண வரவு, ஒரு பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், அல்லது வேலைக்கு போய் நல்ல சம்பளத்தை நம்ம தேவையான அளவு சம்பளம் வாங்கணும் அப்படின்னா, இந்த 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் அவங்க எந்த தொழில், சிறு தொழில் பண்ணாலும் சரி, பெரிய தொழில் பண்ணாலும் சரி, சக்ஸஸ் ஆகி அதில் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 11ஆம் அதிபதி தான். வேலைக்கு போனாலும், வேறு எந்த அரசியலுக்கு போனாலும், எதுக்கு போனாலும் அதிலிருந்து நம்மளுக்கு பணவரவு வரணும் அப்படின்னா, இந்த 11ஆம் அதிபதி தான் பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 11ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் அவங்க முன்னுக்கு வர முடியும். அதாவது நம்ம ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிக்க முடியும். 11ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இந்த 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகனுக்கு 6, 8, 12 மறைஞ்சு போயிருந்துச்சுன்னா, அவங்களால பண கஷ்டம் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் மறைவு ஸ்தானுக்கு போயிட்டா, அவங்க எதை பண்ணாலும் அது பற்றாக்குறையாகவே இருக்கும் ஒரு ஜாதகனுக்கு. அந்த 11ஆம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், அங்கே வீடியோவில் போய் பாருங்கள். 11ஆம் அதிபதி எங்கே இருந்தால் எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.